எந்த பொருளும் வேணாம். எங்களுக்கு எங்க மண்ணு எங்களுக்கு கையாளு இருக்குது. நாங்க உழைச்சு சாப்பிட்டு எங்க மலையை வந்து யாருமே எடுக்க விட மாட்டோம். நாங்க இங்க எங்க மண்ணை வந்து தொடவே விட மாட்டோம். அவருடைய உதவியே எங்களுக்கு வேணாம். மண்ணை மீறி எடுக்கணும். தற்கொலை செஞ்சுட்டு போய் எடுக்கட்டும் மண்ணை வந்து. மக்களையும் 7 லட்சம் பேர் போனதுக்கு எந்த பதிலும் இல்லாம ஆறுதல் சொல்ல வந்தா அவனுடைய அரசு உதவியே எங்களுக்கு வேணாம். எங்க மலையும் மண்ணு எங்களுக்கு வேணும். பொய்யா சொல்லி எங்களை கூட்டிட்டு போனாங்க. பாரம்பரிய உங்க சொத்து நாங்க வந்தோம். உலகத்துல உயிரினம் பூரா இருக்குதுல இருக்கு. எங்களோட பாரம்பரிய பூமியை நாங்க இழக்க மாட்டோம். உயிரவே இழந்தாலும் எங்க பாரம்பரியான சொத்தை இழக்க மாட்டோம். கோடிக்கணக்கான உயிர் வாழுது. மலையில கோடான ஓடி நாங்க மொட்டை எடுத்து அந்த சாமியை வணங்கிட்டு இருக்கோம். எங்க மலையை அழிக்கவே விட மாட்டோம். அப்படி இருந்து போராட்டத்துக்கு போனோம். போய் அமைதியான முறையில போயிட்டு அடுத்து பஸ் மரியாதை அடுத்து பஸ் மரியாதை ஒவ்வொருத்தலா பேசுங்க. இல்ல இருக்கிற வரைன்றாங்க. அதுக்கப்புறம் நமக்கு என்ன எங்க பிள்ளை குத்தி எதுக்க முடியுமா? இருக்கிற வரைக்கும் இருக்கையில எங்களுக்கு இப்படின்னா அவங்க பதவியில இருக்கிற வரைக்கும் நாங்க பதவியை விட்டு வெளியிட்டா வந்துருவோம். அடுத்த அமைச்சரை போய் இருக்கிற வரை எப்போதும் வராதுன்றாங்க. அதுக்கப்புறம் கட்சி 3 லட்சம் பேர் இருக்கோம். 3000 பேர் பூரா அமர்த்திட்டாங்க. அன்னைக்கு அமைதி போராட்டம், ஆக்ரோஷமான போராட்டத்தை கவர்மெண்ட் கண்டிப்பான முறையில பார்க்கணும். அன்னைக்கு நடந்தது வந்து அமைதி போராட்டம். இன்னும் நாங்க நடக்கிறது வந்து போராட்டம் நடத்துறோம். எங்களுக்காகவே எங்க பிள்ளை ரேஷன் கார்டு வச்சிருக்கீங்களா? கண்டிப்பா எடுத்துட்டு வரலையோ? வீடு பக்கம் தூரமா இருக்கோ? எங்களுக்கு அவருடைய உதவியே வேணாம். ஆமா, எந்த விதமான உதவி 10,000 கரடி கொடுத்தாலும் வேணாம். எங்க மலையும் எங்க சாமியும் எங்க மண்ணு எங்க தண்ணியும் எங்க ஒரு காலத்திலையும் வரவே வராது. அதை போய் மக்கள்கிட்ட சொல்லிடுங்கன்னா கரெக்ட் நான் வந்திருக்கோம். அதனால நீங்க எந்த விதமான அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முதலமைச்சரே சட்ட தீர்மானம் நிறைவேற்றி அந்த டாக்ஸன் வரவே வராது. அதனால நீங்க கவலைப்பட வேண்டிய அச்சம் இல்லை, பயப்பட வேண்டியதில்லை. நம்ம முதலமைச்சர் உங்க எல்லாரையும் பார்த்து சொல்லியிருக்காரு. அதனால நீங்க எந்த கவலையும் படாதீங்க. நம்ம முதலமைச்சர் பார்த்துக்குவாரு. நிச்சயமா வரவே வராது. சும்மா ரோட்ல வரவெல்லாம் சொல்றதெல்லாம் கேள்வி சொல்லக்கூடாது. நான் என்ன சொல்றேன், என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா கேளுங்க. அதுல தப்பு இருந்தா அண்ணா நீங்க தப்பா சொல்றீங்க, இதுதானே நீங்க சொல்லுங்க. சரியா?